ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। உத்தவகீதை 68வது பக்கம். சுஷ்ரூஷமானக ஆச்சார்யம் சதா உபாசீத நீச்சவத் யான ஷய்யா ஆசனஸ்தானைஹி ந அதிதூரே கிருதாஞ்சலிஹி. பிரம்மச்சரிய ஆசிரமத்தினுடைய விதிகளை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கிருஷ்ணர் இப்போ சொல்லிட்டு வராரு. அதில் உணவு முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். குருவுக்கு ஒரு மதிப்பு எப்படி இருக்கணும், பணிவு, உடல் கட்டுப்பாடு, பேச்சு எப்படி பேசணும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சொன்னார். இப்போ உணவுக்கு அடுத்ததாக அவர் சொல்றது குருக்கு செய்ய வேண்டிய சேவை. ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவங்க குருவுக்கு எப்படி சேவை. சுஷ்ரூஷமானக மீனிங் எழுதிக்கலாம். ஆச்சாரியம், ஆச்சாரியருக்கு சேவை செய்து. ஆச்சாரியம் சேவை செய்து. எப்ப சேவை செய்யணும்? சதா, எப்பொழுதும், எப்பப்ப அவருக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் செய்யணும். சதா ஆச்சாரியம் சுஷ்ரூஷமானக சதா. உபாசீத நீச்சவத்து, எப்பவுமே அவருக்கு சேவை செய்யணும். எப்போ, காலம் நேரம் அதெல்லாம் கிடையாது, எப்பவுமே அவருக்கு சேவை செய்யணும். அடுத்து உபாசீத நீச்சவத்து, அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஆட்டிடியூட் வரும்னா, நான் ஒரு சேவகன், அவர் ஒரு ராஜா அப்படிங்கிற மனதோடு வணங்க வேண்டும். நீச்சவத்து உபாசீத, சேவகன் எஜமானன் அப்படிங்கிற ஆட்டிடியூடு மனசுல வந்துடணும். ஒரு சிஷ்யத்துவம்ங்கிறது அதுதான். சேவகத்துவம் வர்றதா சிஷ்யத்துவமே. சேவகத்துவம் இல்லாமல் சிஷ்யத்துவம் வராது. சிஷ்யத்துவம் வராத போது அவர் குரு ஆக முடியாது. அப்ப என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் சேவக, நான் ஒரு சேவக, அந்த சேவகத்துவம்ங்கிறது உள்ள அப்படியே ஊறி போயிடணும். அவரு எஜமானன் அப்படிங்கிற அந்த மனதுல உள்ள ஊறும்போது தான் அந்த நீச்சவத்து அவரை என்ன பண்ண முடியும்? நான் கீழ், அவருக்கு நான் கீழானவன். அவர் வயதுல நம்மளை விட சின்னவங்களா கூட இருக்கலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நமக்கு அவர்கள் மேலானவர்கள். அதான் நீச்சவத்து உபாசீத. சேவகன் எஜமானன் என்கின்ற பாவனை மனதுக்குள்ள வந்தா தான் சிஷ்யத்துவமே வரும். அடுத்தது எப்பப்ப நாம சதான்னு சொல்லிட்டாரு ஒரு வேர்டு, எப்பப்ப நான் குருவுக்கு சேவை பண்ணணும்? அவர் என்ன யானை, அவர் பயணம் செய்கின்ற காலத்தில், ஷையா அவர் படுத்திருக்கிற காலத்தில், ஆசன அவர் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில், ஸ்தானைகி அவர் நின்றுகிற காலத்தில், யானை பயணத்துல ஈடுபட்டிருக்கும் போது, ஷையா படுத்திருக்கும் போது, ஆசனம்னா உட்கார்ந்து இருக்கும் போது, அவரு ஸ்தானைகினா அவர் நின்றுட்டு இருக்கும் போது, ந அதிதூரே அவர் அங்க உட்காந்துருக்கார், நான் வாட்டுக்கு போய் அங்க போய் பராக்கு பார்த்துட்டு வெளியில் நிற்க கூடாது. தூரமா போய், அவருக்கு தூரமாக போய் யாரும் நிற்க கூடாது. அவர் ஏன் அருகில் இருந்தா தான் அவருக்கு என்ன தேவைன்னு புரியும். எப்போ நாமளும் பயணம் போறோம், அவரும் பயணம் போறாங்க, அவரும் நம்மளை பயணம் கூட்டிட்டு போறாருன்னு வச்சுக்கங்களேன். நாம நம்ம வாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்னா அவருக்கு என்ன தேவைங்கிறது நம்மளால கவனிக்க முடியாது. பாத்தீங்களா? அதனால என்ன சொல்லுது? ந அதிதூரே, எப்போ பயண காலத்தில், அவர் படுத்திருக்கிற காலத்துல அப்படி சேர்த்திக்கணும். அவர் ஆசனத்துல உட்கார்ந்துருக்கிற காலத்துல, அவர் நின்று கொண்டிருக்கிற காலத்தில், ந அதிதூரே தூரமாக போய் நின்று கொள்ள கூடாது. அதான் அவங்களாம் இருக்காங்களே, அவங்க அதுக்குவாங்க, நாம நம்ம வேலையை பார்க்கலான்னு பார்க்க கூடாது. கிருதாஞ்சலிகி கை கூப்பி அவருடைய ஆணை, அவர் என்ன குறிப்பால் அறிந்து, அவருக்கு என்ன தேவைங்கிறத பக்கத்துல நின்று குறிப்பால் அறிந்து நாம சேவை செய்யணும். எதுக்கு சேவை செய்யணும்?
சேவை அந்த சேவா அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு வரும்போது தான் நமக்கு சிஷ்யத்துவங்கிற அந்த குணமே வரும். எப்போ நீங்கள் சிஷ்யன் ஆகுறீங்களோ அப்போதான் அவர் குரு ஸ்டேட்டஸ்க்கே வருவார். அவர் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார், நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த சேவைங்கிறது பண்ணும்போது தான் நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்குறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி, குருங்கிற ஸ்தானமே அவருக்கு கிடைக்கும். அவர் டீச் பண்ணுறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் குரு சேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததோ அதனால தான் நாங்கள் அதை என்ன பண்ணுறோம், அதை மேனேஜ் பண்ணுறக்கு, அதை டேலி பண்ணுறக்கு குரு சேவை செய்ய முடியாத ஆன்லைனுங்க தெரிஞ்சு போச்சு. நீங்களுக்கு ஆசிரமத்திலே இருந்தீங்கனாலுமே ஒரு பேட்சில் 100 பேர் இருந்தால் ஒரு 2 பேர் தான் சுவாமிஜி ரூம்குள்ளே போக முடியும். எல்லாரும் போய் ரூமில் உட்காந்துட்டா அவர் எப்படி அவர் வேலையை பார்ப்பாரு. ஸோ 2 பேர்த்துக்கு தான் அந்த வாய்ப்பே கிடைக்கும். மித்த 98 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆசிரமத்தில் அவருடைய பொறுப்பில் என்னென்ன ஏரியா இருக்குதோ அங்கே என்னென்ன பண்ணணும், கூட்டுறதுலேருந்து மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ லைப்ரரி பார்த்துக்குவாங்க, ரெக்கார்டிங் பார்த்துக்குவாங்க, அவர் உட்கார்ற அந்த ஹால் க்ளீன் பண்ணுறது, கூட்டுறது, குடைக்கிறது, சமையல், கிச்சனு, பரிமாறுறது எல்லாமே அவர் அந்த ஆசிரமத்துக்குள்ளே என்னென்ன வேலையோ எல்லாம் பிரித்து செஞ்சுக்குவாங்க. ஏன்னா அப்படி செஞ்சாதான் படிப்பு மண்டையில் ஏறும், இல்லைன்னா ஏறாது. நீங்கள் எவ்வளவு ஐக்கியோடு வரலாம் ஆசிரமத்துக்குள்ளே. சுவாமி தான் சொல்ல, யூ கேன் பி டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, கோல்டு மெடலிஸ்டாக கூட உள்ளே வந்திருக்கலாம்ப்பா. சேவை இல்லாமல் படிப்பில் ஏன் கேளுங்க. ஏன் இதுக்கு மட்டும் சேவைன்ட்டு வந்திருக்கோம். இதே எம்ஃபில், எம்டிக்கெலாம், எம்எஸ், எம்பிபிஎஸ்க்கெலாம் ஏன் சேவை கேட்கறது இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே அகங்காரம் அழியணும். அந்த அகங்காரம் ஒரே வழி, சேவையினால மட்டும்தான் அகங்காரம் போகும். நீங்கள் வேறு என்ன விஷயம் பண்ணீங்கனாலும் அகங்காரம் போகவே போகாது. போயிடுச்சு நாம நினச்சிக்குவோம், சரீர அபிமானத்தை விட்டுட்டேன் அப்படின்னு நாம நினச்சிக்கலாம், கற்பனையெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் உணர்வுபூர்வமாக போகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிரகஸ்தாவாக இருக்கிறவங்க குரு சேவை பண்ண முடியாதுங்கும் போது தான் பஞ்சமகா யக்னத்தையே கிருஷ்ணர் கொடுத்தார். பஞ்சமகா யக்னம் பண்ணு, அப்போ எல்லா சேவையும் பண்ண உனக்கு அந்த டேலி ஆகிக்கும். ஏன்னா கிரகஸ்தாவாக இருக்கவங்க ஒரு சொல்லிக் கொடுக்குற சன்னியாசிக்கு அவங்க இதுக்குள்ளே போகவே கூடாது. அது அவங்க சன்னியாசிக்கு தான் சேவை பண்ணிக்குவாங்க, நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ யோசனை கிருஷ்ணர், அப்போ சாஸ்திரத்தை என்ன சொல்லிக்கிறது, அடுத்த ஆப்ஷன் பஞ்சமகா யக்னம் பண்ணு. அதில் வர்றதுதான் நர யக்னம். அதைத்தான் நாம் சொல்கிறோம். தேவதா யக்னம் பண்ணு, பித்ரு யக்னம் பண்ணு, பூத யக்னம் பண்ணு, நர யக்னம் பண்ணு. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பண்ணுனா தான் உங்களுக்கு சிஷ்யங்கிற குவாலிஃபிகேஷனே வரும். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் சிரவணம்னு வேணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதுக்கு பேரே சிரவணம். அது வரை கிளாஸ் 10 வருஷம் ஓடி இருக்கும். அது குருவோட சிரமம் முடிச்சு கொடுத்துருப்பாரு. எதுவுமே அந்த அந்த பலனை நீங்கள் பெற முடியாது. பெற்ற ஞானத்தினுடைய பலனை பெற முடியாது. அடுத்தது இது ஒரு கடைசி ஸ்லோகம். இதோட பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு உண்டான விதிகளை சொல்லிட்டு அடுத்தது அடுத்த பிரம்மச்சரி இருக்கார் பார்த்தீங்களா, நைஷ்டிகி பிரம்மச்சாரி, அதை ஆரம்பிக்கிறாரு. இது கடைசி ஸ்லோகம். இதுல இந்த பிரம்மச்சாரி ஏவ விருத்த குருகுலே வசேத்து போக விவர்ஜிதக வித்யா சமாப்பியதே யாவத்து விப்ரத் விரதம் அகண்டிதம் ஏவம் விருத்தக. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு இந்திரிய அடக்கம், ஒரு எளிமை, அப்புறம் போகம், இந்திரிய விஷயங்களுக்கு அடிமையாகாமல், அதில் அடிமையாக வேண்டாம், ஈடுபடாமல் இப்படி கூறப்பட்ட குணத்துடன் வாழ்ந்து கொண்டுன்னு அர்த்தம். இவ்வாறு விருத்தக வாழ்ந்து கொண்டு, ஏவம்னா முன்னாள் இவ்வளோ நேரம் 4-5 ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, அதுதான் ஏவம். அந்த மாதிரி ஒரு எளிமை, உணவு, சேவை, பேச்சு குறைத்து, இதெல்லாம் விருத்தக எங்க இருக்கணும், குருகுலே வசேத்து, போய் குருவோட ஹாஸ்டல் லைஃபுக்கு வந்துடணும். ஏன்னா வீட்டில் இருந்தால் அந்த போகத்தை பழகிக்கு குழந்தைங்க, அதனால கொண்டு அங்கே விட்டுட்டோம்னா அந்த போகத்துக்கு அது அடிமையாகாது. குருகுலே ஹாஸ்டல்ல குருகுலத்தில் போய் வாழ வேண்டும். அப்பதான் அரசன் வீட்டு பையனா இருந்தாலும் அந்த சுகமெனா என்னன்னு தெரியாம வளர்த்துருவார் அவரு. அடுத்தது போக விவர்ஜிதக, இதுதான் போகத்தை விட வேண்டும். உணவு, கண்ணு, காது, நாக்கு, இதில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை விட்டு, அப்பதான் அந்த ஆசிரமம் சக்சஸ் ஆகும். அப்பதான் அவன் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள அழகா போக முடியும். ஒரு குவாலிஃபைட் பர்சன் டு என்டர் இன்டு கிரகஸ்த ஆசிரமம். அந்த மாதிரி நுழையும் போது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாரதம் எப்படி இருந்தது, ஹார்மனி இன் சொசைட்டி. அதை தொலைச்சிட்டு தான் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஹார்மனி இன் சொசைட்டி. ஆனால் அந்த பசங்க அங்கிருந்து
அந்த எல்லாம் கற்றுக்கிட்டு கிரகஸ்தாபாசிரம் போனால் எப்படி வாழணுங்கிறத குரு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாருன்னா அங்கே என்ன இருக்கும் அந்த சொசைட்டிக்குள்ள ஒரு ஹார்மனி. இன்னைக்கு சொசைட்டியில் ஹார்மனி இல்லாமல் போனதுக்கு ஒரே காரணம் குருகுலம் அழிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் என்ன வேணாலும் இன்னைக்கு ஸ்கூல் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி கொடுத்துருக்கலாம். எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் ஒரு இடம் லேக் ஆகிடுது. வெளியில் வரும்போது அவன் கம்ப்ளீட் பர்சனாக வர்றதில்லை. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஞானம் இருக்குது, ஹவு கேன் யூ ஹாவ் அ ஹாப்பி லைஃப்ங்கிறது தெரியறதில்லை. ஹாஃப் பேக்கடாக தான் வெளியில் வராங்க. அதனால தான் என்ன சீரிஞ்சிட்டு வருது, சொசைட்டியோட ஹார்மனி கெட்டு போயதுக்கு காரணம் குருகுல கல்வி அழிக்கப்பட்டது தான். அடுத்து வித்யா சமாப்பியதே யாவத்து. எவ்வளோ காலம் நான் குருக்கிட்ட எப்படி படிக்கணும், எவ்வளோ காலம் வித்தையை கற்றுக்கிற ஆளுதோ, ஒரு வித்தையை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு காலம் ஆகுதோ அந்த வித்தையை கற்றுக்கொள்கிற சமாப்பியத்தை அது முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும், யாவத்து எது வரைக்கும் வித்யா கற்றுக்கிற காலம் தேவைப்படுதோ அவ்வளவு காலம் என்னதான் பண்ணி ஆகணும், குருவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் கேட்கறது இந்த கோர்ஸ் எத்தனை வருஷங்க அப்படின்வாங்க. எத்தனை வருஷம் சொல்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகினிங்கில் நீங்களும் கேட்டிருக்கலாம், அது ஒரு அர்த்தமற்ற கேள்விங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அப்படிதான் வந்துடுங்க கேட்பாங்க, இந்த கோர்ஸ் எவ்வளோ வருஷம் நான் நடக்கும், என் லலிதா சகசரநாமா உங்களுக்கு 1 மாதத்தில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு, இல்லை தேவி மகாத்மியமா ஒரு 2 மாதத்தில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு. இட் இஸ் நாட் லைக் தட். ஏன்னா வி ஹாவ் டு டீல் வித் மைண்ட். அடுத்தது விப்ரத்து விரதம் அகண்டிதம். எப்போ விப்ரத்து அதாவது விரதம் பின்பற்றி எந்த விரதத்தை நீ ஃபாலோ பண்ணினியோ, என்னென்ன விரதம் பிரம்மச்சரிய ஆசிரமம் சொன்னார், உணவுல இருந்து எல்லா விரதம் சொன்னப்போ ஒரு பேச்சுல இருந்து எப்படி இருக்கணும், குருக்கு எப்படி சேவை செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னா இல்லையா, அதுக்கெல்லாம் பேரு விரதம். அதை விப்ரத்னா பின்பற்றி எந்த இடத்துலையும் அகண்டித்தம் அதை உடைத்து விடக்கூடாது. ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இந்த எந்த குணத்தையும் எந்த பழக்கத்தையும் விட்டு விடக்கூடாது. ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது கையில் என்ன எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி இருந்து பார்த்தோம். நம்ம பேச்சு எப்படி பேசணும், உடல் கட்டுப்பாடு எப்படி இருக்கணும், பணிவு எப்படி இருக்கணும், குருவுக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணும், உணவு எப்படி சாப்பிடணும், சேவை எப்படி செய்யணும், இதில் எங்கேயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்லிப்பாக கூடாது. நிறைய பேர் பிடிச்சிருவாங்க ஆனால் ஸ்லிப் ஆயிடுவோம், ஏதோ ஒரு காரணம். அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறார். இதோட என்ன முடிஞ்சுது, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து கிரகஸ்தா ஆசிரமத்துக்கு போறவனுடைய கண்டிஷன் சொல்லியாச்சு. இன்னொரு நாம பிரம்மச்சாரி பார்த்தோம், நைஷ்டிகி பிரம்மச்சாரி. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் அவர் நைஷ்டிகி, பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து குருட்டு இதே மாதிரி எல்லாம் ஒன்னா கத்துக்குவாங்க. ஆனா ஒரு குரூப்பு ஒரு கொஞ்சம் சில பேர் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போகாம சந்நியாசமும் ஏற்றுக்கொள்ளாமல் பிரம்மச்சரியத்தை தொடர்வார்கள். கேவல பிரம்மச்சரிய ஆசிரமம் பேர். உயிரோடுற வரைக்கும் அவங்க பிரம்மச்சரியா தான் இருப்பாங்க, சன்னியாசத்துக்கு போக மாட்டாங்க. வானப்பிரஸ்தம் கல்யாணம் பண்ணாதான் அப்புறம் வானப்பிரஸ்தம். ஸோ நோ கிரகஸ்தாசிரமம், நோ வானப்பிரஸ்தாசிரமம், நோ சன்னியாசாசிரமம், கேவல பிரம்மச்சரிய ஆசிரமம். உயிரோடுற வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுத்திட்டுகள் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு கொடுக்குற சாஸ்திரம் கொடுக்குற நார்ம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கஷ்டம், ரொம்ப நிறைய கொடுத்துருக்காரு. ஃபாலோ பண்ணுற முடியுமா முடியாதாங்கிற அளவு கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்போ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அவன் தனியாக நின்று சாதிக்க. ஏன்னா குடும்பம் இருக்காது, உயிரோடுற வரைக்கும் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காது. அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஒரு அது எதுக்காக வருவார், ஒரு டான்ஸை வளர்த்துக்கிறதுக்காகவோ ஒரு பாட்டு கற்றுக்கிட்டு அப்படி இருக்கவங்களும் இருக்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்காம ஆனால் சன்னியாசம் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்களுக்கு பேர் தான் நைஷ்டிகி பிரம்மச்சாரி. த்ரூ அவுட் த லைஃப் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ் அதிகம். என்னன்னு பாருங்க, எதி ஆசௌ சந்தசாம் லோகம் ஆரோக்ஷன்னு பிரம்மவிஷ்டபம் குரவே விந்யசே தேகம் சுவாத்தியாயார்த்தம் பிருகத் விரதக. பிருகத் விரதக என்ன சொல்றாரு, சந்தசாம். சந்தசாம்னாங்க வேதத்தை ஓதுதல். சந்தசாம் பிரம்மவிஷ்டம், அதன் மூலியமாக பிரம்மலோகம். பிரம்மவிஷ்டம் லோகம் எப்போ, இறந்ததற்கு பின். லோகம் பிரம்மவிஷ்டம் லோகம் எப்போ, இறந்ததற்கு பின்.
ஒரு கால் எதினா ஒரு கால் அசௌ இவன் யார் இந்த பிரம்மச்சாரி நைஷ்டிகி பிரம்மச்சாரிங்கிறவன் எதுக்காக அப்படி வாழ்றாங்க? இறந்ததுக்கு அப்புறம் பிரம்மலோகம் போகணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க? வேதத்தை ஓதிக்கொண்டு ஆரோக்ஷனமாக, ஆரோக்ஷன்னா அடைய விரும்பி, அதனுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் பெற விரும்பி, எதுக்கு குவாலிஃபிகேஷன் ஆரோக்கியம்? பிரம்மலோகம் போறக்கு, பிரம்மவிஷ்டம் லோகம், அந்த பிரம்மலோகத்துக்கு போறக்கு ஆரோக்கியம்னா விரும்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சந்தசா வேதங்களை ஓதிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு கால். அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு உண்டானதா நைஷ்டிகி பிரம்மச்சாரின்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணணும்? சாண்டிங் பண்ணி அல்லது பிரம்மலோகம் போறதுக்கு உண்டான வேலையெல்லாம் நான் செஞ்சு கற்றுக்கிட்டு நான் செஞ்சு பிரம்மலோகம் போகணும், நான் வில் நாட் கெட் இன்டு கிரகஸ்தாசிரமான்னு முடிவு பண்ணுறவன் ஒரு நைஷ்டிகி பிரம்மச்சாரி. அவன் என்ன பண்ணணும்? குரவே விந்யசேத்து தேகம், தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் குருவிடம் ஒப்படைக்க வேண்டும். குரவே விந்யசேத்து தேகம், தேகம்னா இந்த இடத்துல வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒரு குருவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா பிரம்மச்சரிய ஆசிரம் வரைக்கும் ஒரு குருகிட்ட படிச்சிருப்பாரு, அந்த கோர்ஸ் முடிஞ்சதுன்னா அந்த குரு அனுப்பிச்சுட்டுருவாரு. இவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தனியா வாழக்கூடாது, குரு இல்லாம வாழ்ந்தா அது ஒழிஞ்சு போயிடுவாரு. அவரு உயிருற வரைக்கும் அவருக்கு ஒரு குரு வேணும். பாருங்க எவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக். ஏன் இல்லைன்னு வச்சுக்க நழுவிடுவார். குரு பார்வையில் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அதை என்ஜாய் பண்ண முடியாது. நைஷ்டிகி பிரம்மச்சரிய ஆசிரமத்தை அவரால் கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நழுவுறக்கு வாய்ப்புகள் அதிகம். போகங்களை அணுவித்த மனம், சமகா தமகா இதெல்லாம் அப்படியே பிரம்மச்சரிய ஆசிரமத்தை வெளியில் வந்தனே எல்லாம் சமகா 100%, தமகா 100% வர முடியும். இப்போ எல்லாமே 100% குரு, நீ குரு சொல்லி கொடுத்துருப்பாரு, உனக்குள்ள ஏறிச்சான்னு தெரியாதே. ஸோ அப்படி ஒரு கேட் ஆன் த வால் மைண்ட் இருக்கும்போது வெளியில வந்துட்டு குருகளை விட்டுட்டு ஒரு மேரேஜ் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயும் போகல, ஹைலி ரிஸ்க், தவறுவதற்கு எல்லா இடத்துலையும் தப்பு நடத்து. அதனாலதான் என்ன சொல்லுது? குரவே விண்ணி, அது பாருங்க, சேர்த்து ஈத்து, யூ should you first find, you should find a guru. நீ எதுக்கு போறிய? இப்ப சாண்டிங் பண்றியா? அதுக்கு நீ சாண்டிங் பண்ணி பிரம்மலோகம் போறன்னு நினைக்கிறியா? find out a guru. அதுக்கப்புறம் இந்த ஆசிரத்துல தொடரலாமே தவிர குரு இல்லாமல் நைஷ்டிகி பிரம்மச்சரி வாழ்றன்னு சொன்னானா அது உருப்படி ஆகாது. சுவாத்தியாயர்த்தம், எதுக்கு நாம மறுபடியும் குருவை போட்டு பிடிக்கிறோம்? மேலும் அறிவை வளர்த்து கொள்வதற்கு. நீங்க டான்ஸுக்கும் போலாங்க, பாட்டுக்கும் போலாம். இவர் எதுக்கு போறாரு? இவங்க சொல்ற பிரம்மச்சரி, கிருஷ்ணன் சொல்ற பிரம்மச்சரி எதுக்கு போறாரு? பிரம்மலோகம் போகணும்னு அவர் கல்யாணம் பண்ணிக்காம வராரு. அவர் என்ன பண்ண அடுத்தது? மேலும் அறிவை வளர்த்து கொள்வதற்கு. எது டான்ஸா இருந்தாலும் அதுல அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு குரு வேணும், மியூசிக்கா இருந்தாலும் அதுல அறிவை வளர்த்துக்கிறதுக்கு இன்னொரு குரு வேணும். இல்ல நீ பிரம்மலோகம் போறேன்னு ஒரு குருவை கண்டுபிடிச்சின்னா அதுல மறுபடியும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அறிவை, சுவாத்தியாயார்த்தம், அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு சுவாமிஜி சொன்னார், சந்நியாசம் ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு பிறகு யாரு கிளாஸ் எடுக்கல அல்லது நான் படிக்கிறத நிறுத்திட்டேன்னா சந்நியாச ஆசிரமே உருப்படாதுன்னு. சந்நியாச ஆசிரமம் எடுத்துக்கிட்டனாவே 1-2 பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா கிளாஸ் எடுக்கிறேன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா படிச்சுதான் ஆகணும். ஸோ அதுவும் இல்லை, சுயமாவும் நான் எதுவும் படிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த ஆசிரமம் வேஸ்ட். உயிர் விடுற வரைக்கும் 2ல ஏதோ ஒன்று பண்ணணும்னு சன்னியாசிகளுக்கு. அப்படின்னா நைஷ்டிகி பிரம்மச்சரி யோசனை பாருங்க. ஸோ சுவாத்தியாயார்த்தம், மேலும் அறிவை வளர்க்க, பிருகத்து விரதக, பெரிய விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் சொல்லப்பட்ட விரதங்களா ரொம்ப சுச்சுப்பி. இங்க நைஷ்டிகி பிரம்மச்சாரிக்கு வந்துட்டோம்னா அது அத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்குள்ள யோகா பண்ணணும், இத்தனை மணிக்குள்ள காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கணும், இதுக்கப்புறம் இது சந்தியாவதனம் பண்ணணும், இந்த மாதிரி கண்டிஷன் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க உலகத்துக்குள்ளே வர முடியும். ஒரு குருகிட்ட போய் கற்றுக்கணும், திருப்பி அவங்க வேலை. ஏன்னா தனியாக இருக்கணும், ஒரு தனி ரூமில் இருப்பாங்க. அவங்க நினச்சி பாருங்க, ஒரு தனி ரூமு அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. யூஸ்வலாக பேரண்ட்ஸோடு இருந்தாலும் அவங்க தனி ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அப்போ அவங்க ரூமை க்ளீன் பண்ணுறது வருபாரு பின்னால் அவன் ரூம் எப்படி வச்சுருக்கணும் சுத்தமா. ஏன்னா இந்த பேச்சுலர் ரூம்னா அது ஒரு மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அது அப்படித்தான் கிடக்கும். ஏன்னு கேட்டால் உடனே ஒரே வேர்டு, பேச்சுலர்ஸ் ரூம் தான் நீட்டா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது.
கிரகஸ்த ஆசிரமம் கூட எப்படி வேணா, ஏன்னா 10 பேர் வாழ்ற இடத்துல ஒருத்தர் போட்டா இன்னொருத்தர் கிளீன் பண்ணுவாங்க. அது எப்படி வேணா முன்ன பின்ன இருக்கலான்னு சாஸ்திரம் ஏற்றுக்கொள்கிறது. சிறிது நேரம் வீடு கசாமுசான்னு கிடக்குதுன்னா கிரகஸ்த ஆசிரமத்துக்கு சௌச்சத்தை விட, சௌச்சம்னா சுத்தம், இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்காங்க பாருங்க, அது நைஷ்டிகி பிரம்மச்சரி, எந்த பிரம்மச்சரி வேணா எடுங்க, அவங்க ரூம் சுத்தம் அந்த ஆசிரமத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலத்துல போய் பாருங்க, அப்படியே உள்டாவா மாத்திட்டானுங்க பசங்க பிள்ளைங்க. அது பிள்ளைகளா இருந்தாலும் அப்படிதான், பசங்களா இருந்தா கேட்டா ஒரே வேர்டு, அது பேச்சுலர்ஸ் ரூம்ங்க, அப்படித்தான் இருக்கும். நீங்க அந்த என்ன விதண்டாவாதான் ஆர்த்தடாக்ஸ் எல்லாம் பேசாதீங்கன்றாங்க ஒரே வார்த்தையில் நம்மள. ஏன்னா நமக்கு தெரியுது சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்குது. சுத்தம்ங்கிறது அது சௌச்சம், எது ரூம், உடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூம் சொல்லு பின்னால ஸ்லோகத்தை வரும் பாருங்க. சௌச்சம் பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா ஸ்கூல் பேக் எப்படி இருக்கு வாட்ச் பண்ணணும் நீங்க. அது பென்சில் டப்பாவை எப்படி வச்சிருக்கு, புக்ஸுக்கெல்லாம் அட்டை போட்டு வச்சிருக்குதா, எங்க பிஞ்சு கிடக்குது, எடுத்து உட்கார வச்சு அட்டை போட முடியிற குழந்தைகள் போடுன்னு சொல்லணும். என்னமோ அந்த ஒரு ஏஜ் ஆயிட்டா அவளாச்சு அவ படிப்பாச்சு பேக் ஆச்சு, நம்ம சோறாக்கி போட்டா வேலை முடிஞ்சுது. அந்த குழந்தை கரெக்டா போயிட்டு இருக்குதா, கரெக்டா மெயின்டைன் பண்ணுதா, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால பென்ஷன் ஷார்ப் பண்ணி வச்சிருக்குதா, இந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல கத்துக்கிட்டா மட்டும்தாங்க உண்டு. மறுபடியும் அந்த குழந்தை 5 இதைத்தான் பழமொழி சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 5 வளையாதது 50 வளையவே வளையாது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், சோத்தை போட்டு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா வேலை முடிஞ்சாப்பா. அதே போல பெரிய காரியம். ஏன்னா சாயங்காலம் உடனே டியூஷன் பண்ணி விட்டுற வேண்டியது. ஏன் சமையல் செஞ்சு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுன்னா அப்பாடா, அப்படி அல்ல. அதை சுச்சுப்பி அதனுடைய சுத்தம் இருக்குது அந்த குழந்தைக்கு, நேக்கமல்லா வெட்டி எல்லாத்துலயும் சுத்தத்தை பிரம்மச்சரிய ஆசனத்தை கொடுக்கணும். அதான் சொல்லுதுங்க. ஏன்னா பிரம்மச்சரிய ஆசனம் படிக்க நமக்கு யாராவது உலகத்துல இருக்காங்க, நம்ம வீட்டுல நாம பிரம்மச்சரியா இருக்கிற குழந்தைங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா படிக்கிறோம். உலகத்துல இருக்க பிரம்மச்சரியா அவன் கரெக்டா இருக்கானா இவன் கரெக்டா இருக்கானா பாக்குறாங்க, நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த பிரம்மச்சரி இருக்காரா அவர் கரெக்டா இருக்காரா. நம்ம வீட்டுல குழந்தைங்க பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க, ஏன்னா யூஸ்வலா பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற நம்ம வீட்டுல குழந்தைங்க தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னால அது இதெல்லாம் இப்படி இருக்குதா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா, சில பேர் ஆம்பளை பையன் அப்படிதான் போடுவான், அதனால அப்படி வச்சுக்க வேண்டியது. அப்படி இல்லை, யாரா இருந்தாலும் என்ன பண்ணும், அது நீட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னு பின்னால் சொல்லுவார் பாருங்க, அப்பதான் நமக்கு அப்படியே ஷாக் ஆகும். பிருகத் விரதக, ஏன்னா இவனுக்கு என்ன பிரம்ம நைஷ்டிக்கு என்ன எப்படி இருக்கும், பிருகத் எல்லா விரதமும் கடினமாகவும் பெரிதாகவும் கஷ்டப்பட்டதாகவும் இருக்கும். ஏன்னா தம் கட்டினா மட்டும்தான் அது ஆசனத்தில் நிற்க முடியும். இந்திர அடக்கமெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கீழான நிலைக்கு போயிடுவான். கல்யாணம் பண்ணி வச்சா கூட அங்க ஒரு ஆள் இருக்கும் ஒற்றக்கு, இங்க யாருமே ஆள் இல்லையா, ஃப்ரீ பேர்டு, என்ன வேணா செய்வாங்க. ஏன்னா எல்லா உடல் வேற வலுவா இருக்குமா அந்த ஏஜ்ல, எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா வாழலாங்கிற ஒரு வந்துட்டாங்கன்னா சமுதாயம் சீரழிந்து விடும். அதனாலதான் இவ்வளவு படிச்சு சொல்றாரு கிருஷ்ணர். அந்த நீ அதை ஈஸி நினைச்சுக்காத, சன்னியாசி ஆசிரமத்தை விட இது கஷ்டங்க. ஏன்னா அங்க ஒரு ஆசிரம செட்டப்ல போயிடுவான். சன்னியாசி எடுத்துக்கிட்டானா அங்க குரு இருப்பாரு, அவர் ஒரு ஆசிரம செட்டப், அங்க மிரட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். இந்த நைஷ்டிகி பிரம்மச்சரி இருக்காங்களே, யார் மிரட்டுறது, தானே தனியாக சொன்னேன், ஃப்ரீ பேர்டு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுல இப்ப இருக்கிற கலாச்சாரம் எப்படி சீரழிதுன்னு பாத்தீங்கன்னா, லிவிங் டுகெதர், இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு விரோதமான செயல். இதெல்லாம் எந்த விதத்திலும் அவங்க நல்லா இருக்க முடியாது. அவங்களுடைய அழிவை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள். இது சீரழிவினுடைய அட்மோஸ்ட். இதுக்கு மேல சமுதாயம் சீரழியிருக்கு வேற. இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்கன்னா போதும், அவங்கவுங்க குத்திக்கலாம். இந்த கான்செப்டுக்குலாம் போனோம்னா நம்மளை அழிக்கிறதுக்கு வெளியிலிருந்து ஒரு ஆள் வேண்டியதே இல்லை. என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் எடுத்து நெஞ்சில் ஒரு கத்தி எடுத்து குத்திக்கிறதுக்கு சமம். என் அழிவை நானே தேடி, யார் யார் அந்த கான்செப்டுக்குள்ள போயிருக்காங்களோ அவங்கவுங்களே கத்தி எடுத்து குத்திக்கிறதுக்கு சமம். சீரழிந்து விடுவார்கள். உயிரெல்லாம் போகாதுங்க, செத்து போயிடுவாங்கன்னு அர்த்தமெல்லாம் இல்லை. அது நல்லா வாழலாம், நல்லா சம்பாதிக்கிறாங்க இல்லையா, நல்லா வாழலாம். அதுதான் சொல்லுதுங்க. ஏன்னா நைஷ்டிகி அவங்களாம் அதுவும் கிடையாது, நைஷ்டிகி பிரம்மச்சரியும் கிடையாது, கிரகஸ்தாசிரமும் கிடையாது, அனாசிரமி, ஜஸ்ட் லைக் அனாதைகள், அனாசிரமி. சரிங்களா, அது ரொம்ப தப்பு. அடுத்தது அக்னௌ குரௌ ஆத்மனி ச சர்வபூதேஷு மாம் பரம் அப்ருதக் தீஹி உபாசீத பிரம்ம வச்சஸ்வி அகல்மஷஹா. என்ன சொல்றாரு, பிரம்மச்சரியம் கடைசி வேர்டு பிரம்ம வச்சஸ்வி அகல்மஷக.
இந்த பிரம்மச்சாரி நித்திய, ஏன்னா பிரம்ம வர்ச்சசினா நைஷ்டிகி தான் அவர் இந்த வேர்டு போட்டாரு. நித்திய பிரம்மச்சாரிக்கு தான் நைஷ்டிகி பிரம்மச்சாரின்னு பேரு. நித்தியம் தான் என்ன இருக்கு, நைஷ்டிகி. ஸோ பிரம்ம வர்ச்சஸ்வி அப்படின்னா நைஷ்டிகி பிரம்மச்சாரிக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற பேரு பிரம்ம வர்ச்சஸ்வி. நைஷ்டிகி பிரம்மச்சாரி அகல்மஷக. மனதுல அவனுக்கு முதல்ல கல்மஷம் நீங்கி இருக்கணும். அப்பதான் அவனால சந்தோஷமா வாழ முடியும். சொசைட்டியும் கெடுக்க மாட்டான், தானும் கெட்டு சொசைட்டியும் கெடுக்க மாட்டானா. முதல்ல அகல்மஷக யாரு, பிரம்மச்சரி பிரம்ம வர்ச்சஸ்வி, தட் இஸ் நித்திய பிரம்மச்சாரி. மனதுல அகல்மஷக கல்மஷம் இல்லாத மலரகித மனதை அவன் பெற வேண்டும். அது கண்டிப்பா குரு வேணும். குரு இல்லாம நானே மெடிடேஷன். சில பேர் சொல்றது, அன்னைக்கு ஒருத்தர் பேர் நைஷ்டிகி பிரம்மச்சாரியை பார்த்தேன் நான். அவருக்குலாம் நோ குரு. ஆனா அவர்கிட்ட நான் எதுவும் நான் பேசல. அவரே சொல்றார், அதாவது நான் வந்து இந்த பண்ணிக்கல, நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஏன் வந்து அது ப்ராப்ளம்னு நான் சொல்றதுல அவர் பேசும்போது என்ன எனக்கு கருக்குனுதுன்னா, ஒரு குரு இல்லைங்கும் போது மனதில் இந்த ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன டெக்னிக் அவங்களுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு, தியானம் பண்ணினா போதும். இதுதான் பெரிய சொசைட்டி இருக்கிற பெரிய குழப்பம். நைஷ்டிகி பிரம்மச்சாரி ஏத்துக்கிறாரு, ஆனா அது வேர்டெல்லாம் அவருக்கு தெரியல. அந்த ஆசிரமத்துக்குள்ள அந்த நைஷ்டிகி பிரம்மச்சாரிக்கு வந்துட்டேங்கிறாரு. ஆனா என்ன என்ன உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். ஏன்னா குரு இருக்காரான்னு கண்டுபிடிக்கிறக்காக நான் கேட்டேன். எனக்கு குரு சொல்லுவாரான்னு நான் கேட்கறேன். ஏன்னா அவருடைய கண்ட்ரோல், ஏன்னா சின்ன வயசு என்ன இஸ் நாட் ஸோ மெச்சோர்ட் எனஃப். அப்போ ஒரு மிடில் ஏஜ் தான் இருக்காரு. நோ குருலாம் கிடையாது, அதெல்லாம் காலேஜில் முடிச்சதோட சரி. அதுக்கப்புறம் எந்த குருவின் ஆடு. அப்போ தியானம் என்ன, நீங்க அந்த ஆசிரமத்துக்கு உண்டானது என்ன பண்றீங்க, தியானம் தானே சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு தியானம் ரொம்ப முக்கியம். பாருங்க, வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு கூட தியானம் போதும். ஆனா நைஷ்டிகி பிரம்மச்சாரிக்கு வெறும் தியானம் பத்தாது. ஏன்னு கேளுங்க. இப்ப நீங்க உட்காந்து தியானம் பண்றீங்க, ராகத்வேஷம் போயிருமாங்க? அந்த ராகத்வேஷத்தை, ஏன்னா அவர் கர்மயோகி பண்ண முடியாது, இதுதான் கிரகஸ்தாசிரமத்துக்கே வரலையே. சோ ரொம்ப அதுதான் சொன்ன ரிஸ்க்குன்னு. ராகத்வேஷம் எப்படி, ராக துவேஷ மத. இப்ப கண்ணை மூடி கோர்றீங்க, எப்படிங்க பொறாம போகும்? அவருக்கு தெரியல பாவம். கண்ணை மூடி உட்கார்ந்தா எப்படி பொறாம போகும்? கண்ணை மூடி உட்கார்ந்தா எப்படி கர்வம் போகும்? கண்ணை மூடி உட்கார்ந்தா ராக துவேஷ மத மாத்சரிய கர்வம் பொறாமை, அப்புறம் குட் குவாலிட்டிஸ் எப்படி வளரும், பேட் குவாலிட்டிஸ் எப்படி நம்ம விட்டு போகும். ஜஸ்ட் பை டூயிங் மெடிடேஷன் இது எல்லாம் எதுவுமே போகாது. ஏகாக்கிரத சித்தம் கிடைக்கும். மனம் அப்பப்போ ஒரு அமைதிக்கு போய் கொண்டுக்கும், அவ்வளவுதான். அதை தவிர மனம் அமைதி அடைஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு மனம் அந்த நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அமைதி இருக்குங்க. ஆனா மனதில் இருக்கிற கல்மஷங்கள்னு இருக்குதுல வேர்டு, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணா தான் போகும். ஜஸ்ட் கண்ண மூடி ஒரு மெடிடேஷன் பண்றதுனால மனது வந்து கல்மஷம் போகாது. அப்ப அது பிரம்மச்சரியத்தை அவர் என்ன சொல்றாரு, கண்டிப்பா நீ என்ன இருக்கணும், அக்னவ், அடுத்த வேர்டு எழுதிக்கங்க, அக்னவ் குரவ் அப்படின்னு என்ன, அக்னி இடத்தில், சப்தமி அக்னி இடத்தில், குரவ் குருவிடத்தில், ஆத்மனி தன்னிடத்தில், ச அண்டு போட்டார், சர்வபூதேஷு அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா ஜீவராசிகளிடத்தில், மாம்பரம். அதாவது அகங்கிருத உபாசனை பண்ணணும்னு இன்டைரக்டா சொல்லித்தராரு கிருஷ்ணர். நீ அந்த நைஷ்டிகி பிரம்மச்சரியத்துக்கு போயிட்டு இதுக்கு பேர் அகங்கிர உபாசனைன்னு பேரு. அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. அந்த உபாசனை கரெக்டான ஒரு குருவு கிட்ட கத்துக்கிட்டு, அகங்கிருத உபாசனா. பிஃபோர் ஞானம் பண்ற மெடிடேஷன் பேர் என்ன, நேத்தான பார்த்தோம், உபாசனா. ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் பண்றதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். இவர் சொல்றது அகங்கிருத உபாசனைங்கிற வேர்டு வரல, ஆனா அகங்கிருத உபாசனை தான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, அக்னி இடத்தில், குருவிடத்தில், தன்னிடத்தில் சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுறாரு. ஏன் அக்னிங்கிறது என்னது, உயிரற்ற, குருங்கிறது என்னது, உயிருள்ள. சோ இந்த உலகத்தில் உயிருள்ள உயிரற்ற மற்ற தன்னிடத்தில், எல்லா ஜீவராசிகளிடத்தில், மாம்பரம் என்னை
இந்த இடத்துல யார்? ஈஸ்வரன் சொல்றாரு, என்னை பரமான, என்னை எல்லாவற்றுக்கும் மேலான, எது அக்னியை விட குருவை விட எல்லா ஜீவராசிகளும் மேலானது யாரு? ஈஸ்வர தத்துவம் சொல்லுது இடத்துல, என்னை அப்ருத்தக்கு தீகி உபாசித்த, தியானம் பண்ணு. என்னன்னு? அதாவது அப்ருத்தக்கு, அவைகள் என்னிடமிருந்து வேறுபட்டது இல்லை என்று புத்தியுடன் உபாசனை செய். அந்த சர்வ பூதேஷு எல்லாம் இருந்து பாத்தீங்களா, அதெல்லாம் இறைவனை தவிர்த்து வேறல்ல அப்படின்னு அதுக்கு பேர் அகங்கிருத உபாசனா. அது அவைகள் என்னிடமிருந்து வேறுபட்டதில்லை அல்லது இறைவனிடமிருந்து வேறுபட்டது, ரெண்டுமே அகங்கிருத உபாசனை. என்னது? இங்க உலகத்தில் இருக்கிறது. இது ஞானத்தின் மூலியமாக அல்லங்க, சிரவணமன நிதித்தியாசனம் பண்ணா தான் அவனுக்கு அது புரிய போகுது. இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து என்ன வேறு இல்லை, ஈஷாவாசியம் இதகும் சர்வம்ங்கிறது ஞானேன அல்ல. ஏன்? சிரவணமன நிதித்தியாசனம் இல்லாமல் அவனுக்கு அந்த ஞானம் வராது. இங்க தியானம். என்ன தியானம்? ஈஷாவாசியம் இதம் சர்வம்ங்கிறது தியானம். அந்த தியானத்துக்கு பேருதான் அகங்கிருத்த உபாசனா. அத ஒரு குருகிட்ட போய் கத்துக்கணும். என்ன, நானே கண்ண மூடி உட்கார்ந்தேன், இங்க இருப்பதெல்லாம் இறைவனாக பார்க்கிறேன் அப்படின்னு அப்புறம் மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் வரணும். பைத்தியம் முடிச்சிடும். எப்படி பார்ப்பீங்க? எல்லாத்தையும் செல்போனு இது எல்லாத்தையும் எப்படி நீங்க பார்ப்பீங்க? ஞானம் கிடையாது, எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஒரு முறை இருக்குது, அதுவும் விட்டுற வேண்டியது. நானே பண்றேன், அதைத்தான் சொன்னேன். அது அவர் சொன்னது, நானே தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது தவறாக. ஏன்னா அகங்கிருத உபாசனை சொல்லி கொடுக்கறதெல்லாம் இருக்கிறாங்க, இல்லைங்க இருக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அதான் சொன்ன உடனே அடுத்த குரு போயிடணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல ஒண்ணு இருந்தானா ஒரு குரு கிட்ட, அடுத்த நைஷ்டிக்கு போறான்னா அவன் கண்டிப்பா அடுத்த குருவை தேடிக்கணும். அந்த நைஷ்டிக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் தொடர்வதற்கு உண்டான விஷயங்களை எந்த குரு சொல்லி கொடுக்கிறாரோ அவர்கிட்ட போகணும். யாருங்க போற அந்த காலத்துல? அதனால அன்னைக்கு பேசிட்டேன், அவர் யாரும் போறதில்லை. அப்படியே வர்றாங்க, அப்படியே கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, நான் தனியா இருக்கேன். ரொம்ப ரிஸ்க், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அதுக்கு ஒரு குரு இருக்கணும். அந்த ஆசிரமத்தில் எப்படி கண்டினியூ பண்றதுன்னு ஒரு குரு இருக்கணும். நீட் செட்டப். நம்மளுடைய கலாச்சாரம் பர்ஃபெக்ட் செட்டப். எங்கேயும் லூப். உனக்கு அப்படி கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? ஓகே, உனக்கு ஒரு பேரு இந்தா, நீ எப்படி வாழணும்? இப்படித்தான் வாழணும். வாழ்னா உன்னுடைய அறிவை நீயே தேடிக்கொள்வாய். நான் என்ன பண்ணுவேன்றாரு, கை விரிச்சிருவாரு. எல்லா மெத்தடும் நான் சொல்லி கொடுத்தேன், நீ அதுல கவுட்டி ஓட்டுக்கிட்டு அதெல்லாம் நான் செய்யலீனா உன் அறிவை நீயே தேடிக்கொள்வாய். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டாட்டான்றார். பெட்டர்ல நெக்ஸ்ட் பர்த், எப்படியோ அடுத்த ஜென்மத்துல உயிர் வேற சரீரம் கொடுக்குறவா. இதுல நீ நான் தானே திருந்த போறதில்ல. ஏன்னா யாரும் நம்மள புரிஞ்சுக்கிறவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இறைவன் சொல்லியே யாரும் புரியலையும் போது ஏன்னா அடிக்கடி நான் வார்த்தை சொல்லுவீங்களா, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஜி, நம்ம நல்லதே நினைக்கிறவங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க ஜின்னு சொல்றீங்களா? நான் கேட்கிறேன், கிருஷ்ணர் நினைச்சு துரியோதனை மாத்த முடிஞ்சுதா? அவருனாலேயே யாரையும் மாற்ற முடியாதுங்கும் போது நாமள சுச்சுப்பீங்க. சாதாரண ஒண்ணுத்துக்கு மத்த ஒரு சுச்சு பீஸ். நாம போய் இன்னொருத்தர், அது கணவரா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாங்க, அவங்களத்தான் நீங்க மாத்த நினைப்பீங்க. ரோட்ல போறவனே மாத்த நினைப்பீங்க. அவன் எப்படி ஓனா எக்கட ஓனா எனக்கானு போயிட்டே இருப்பீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. வீட்டுல இருக்கவங்க மாத்த முடியாது, மாத்தவே முடியாது. அது முதல்ல நமக்கு செட்டப் இங்க நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதுல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு பேரு தான் ஆசிரமே. கிரகஸ்த ஆசிரம்னா அப்படியே சரி சரி அப்படின்னு வளைஞ்சு கொடுத்து போறதுதானே தவிர, ஏன்னா கிருஷ்ண அடிக்கடி நினைச்சுக்க, கிருஷ்ணரே மாத்த முடியல துரியோதனை. இத்தனை உயிர் வேஸ்டா போயிடும், இத்தனை உயிர்கள் பாழாயோ, வேண்டாம் வேண்டாம் அப்ப அடிச்சுக்கிட்டாரு. அவரோட நம்ம அடிச்சுக்கிட்டோம். நம்ம ஒரு புள்ள பையனுக்கு வீட்டுக்காரக்காக அடிச்சுக்கிறோம். அவர் எத்தனை ஜீவராசிகள் மனிதர்கள் அந்த போர்ல இறப்பாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், எத்தனை தூதுவனை என்ன கேவலம் பண்ணுத்தினாலும், என்ன தூதுனா போய் என்ன பேசினானுங்க, எதையாவது அதை கண்டுக்கிட்டாரா? என்னை பத்தில வெக்கமானவன் எனக்கெல்லாம் கிடையாது, எப்படியாவது போற நிறுத்தணும். ஆனா முடியல. அப்புறம் சரி சரின்றதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான வேலைகளை பர்ஃபெக்டா செஞ்சுட்டு வேண்டாங்கிற. ஸோ அடிக்கடி ஏன்னா இதெல்லாம் வாழ்வியல் கல்விங்க. கிருஷ்ணர் அப்படியே நின்று அப்படியே கதை கேட்கிற கல்வி இல்லை, வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டிய கல்வி வாழ்வியல். அதை நல்லா தெரியுங்க கிருஷ்ணர். ஆனா என் வாழ்க்கையில ஆனா எங்க பையன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பொண்ணு சொன்னா கேட்க மாட்டேங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது உபாசித்த தியானம் பண்ண வேண்டிய என்ன, இந்த எழுதி வச்சுங்க, அகங்கிருத்த உபாசனை பேர். இந்த உபாசனை பேரு அதை பண்ணணுங்கிற. அப்பதான் உன்னுடைய ஆசிரமத்தில் உருப்படியாக இருக்க முடியும். அடுத்தது ஸ்ரீநாம் நிரீக்ஷண ஸ்பர்ஷ சம்லாபஸ்வேலன ஆதிக்கம் பிராணினக பிருத்துனி பூதானு
அகிருஹஸ்தக, கிருஹஸ்தகன கிருஹஸ்தில் இருக்கிறவன் அகிருஹஸ்தக அக்ரதக தியஜேத். நைஷ்டிகி பிரம்மச்சாரி, நித்திய நைஷ்டிகி பிரம்மச்சாரினாலும் நித்திய பிரம்மச்சாரினாலும் ஒன்று. அந்த நித்திய பிரம்மச்சாரி கேவல பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. கேவல பிரம்மச்சாரின்னா நம்ம தமிழ் கேவலம் இல்லை மட்டும். அவங்க என்ன கண்டிஷன் சாஸ்திரம் கொடுக்குதுன்னு பாருங்க. இது பிரம்மச்சாரிகளுக்கும் பொருந்தும். நைஷ்டிகி பிரம்மச்சாரிகளுக்கு சொல்ற விஷயங்கள் ஸ்கூல் கோயிங் ஏஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும். ஸ்ரீநாம் பெண்களை நிரீக்ஷண பார்த்தல். பெண் ஒரு ஆண் இங்க ஆணுக்கு மட்டும் சொல்றாங்கன்னா அந்த காலத்துல எல்லாருமே ஆண் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால அவங்க ஆணை பத்தி சொல்றாரு. இப்ப கேட்டுட்டு இருக்க உத்தவன் அதனால சொல்றாரு. இது ஆப்போசிட்டா போட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் கோயிங் பெண்கள், ஸ்கூல் கோயிங் ஆண்கள். இப்ப ஸ்ரீநாம் பெண்களை பார்த்தல் ஒரு ஆணுக்கு உண்டானது ஃபர்ஸ்ட் சொல்றாரு. நீங்க அதை அப்படியே பெண்ணுக்கு மாத்திக்கலாம். இப்ப ஆணுக்கு என்ன சொல்றாரு? ஒரு ஆண் மகன் பிரம்மச்சரி ஆசிரமத்துல ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் ஏஜ்ல எப்படி இருக்கணும்? ஸ்ரீநாம் பெண்களை நிரீக்ஷணம் பார்க்க கூடாது. ஸ்பர்ஷம் தொடவே கூடாது. எக்காரணத்தை கொண்டு தொடக்கூடாது. ஏன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம் அந்த பாடி விட்டு வெளியே தள்ளி கிட்டையே போகக்கூடாது. அவங்ககிட்ட ஆண் பெண் ஒரு அடி டிஃபரன்ஸ்ல நின்றுதான் பேசணும். ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது. பார்க்கறது நாங்க ஒரு விஷயமா பேசலாம், பார்க்கலாம். அவளுடைய அந்த பார்த்தல்ங்கிறது என்னது? எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறா, அவ ஹேர் எப்படி இருக்குது, அவ கண் எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, அதை பார்க்க கூடாது. ஒரு ஆண் ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், ஒரு ஆண் பெண் மாத்தி, ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், அவனுடைய உடல் அழகை பார்த்தல் கூடாது. ஏங்க கண்ணை மூடிக்கிட்டா போக சொல்றீங்க? உடனே சொல்லுவாங்க கண்ணை மூடிக்கிட்டா. கண்ணு பார்த்து பேசு. அவன் மீசையும் அவன் காதையும் அவன் ஷோல்டரையும் பார்க்காத. அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு யார் பார்க்க சொன்னா? கண்ணு பார்த்து பேசு. நோ ப்ராப்ளம். ஸ்கூல் போனா பேசித்தான் ஆகணும். ஆமா, கோஎஜுகேஷன்ல ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டுட்டு பையன்கிட்ட பேசாத அந்த பிள்ளை என்ன பண்ணும்? பேசித்தான் ஆகணும். எப்படி பேச சொல்லி கொடுங்க. கண்ணு பார்த்து பேசு. அதோட அப்படியே டக்குன்னு வெளியில வரணும். அப்படியே வாக்குறது மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன நடக்குது அந்த பொண்ணுடைய மனதுக்குள்ள நமக்கு தெரியுது. சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அடுத்தது ஸ்பர்ஷ, தொடுதல் கூடவே கூடாது, பார்க்கவே கூடாதும் போது. இப்ப இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜமாச்சு. கேட்ட இப்படி என்னமோ இப்படி ஒண்ணு அடிச்சுக்கிறாங்க. நாங்க சும்மா தான் பண்ணணும். சும்மாதான் நாங்க இதெல்லாம் நீங்க கிளவியாட்டி பேசிட்டு இருக்காதீங்க. நாங்க இங்க தொடவே கூடாதுங்குது. தொட்டா என்ன நடக்கும்? அடுத்த கேள்வி அதையும் சொல்லி. ஏன்னா உடனே அடுத்த கேள்வி, தொட்டா என்ன? இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஹைஃபையா என்னமோ சொல்றீங்களே இப்படி அடிச்சு அதனால என்ன? உன் அழிவை நீயே தேடிக்கொள்வாய், உன்னை நீயே கத்தி எடுத்து குத்திக்கிறதுக்கு சமம். குத்திக்கோங்கணும். அப்ப கொஞ்சம் யோசனை பண்ணணும். அதுல நான் எப்படி அழிவை எப்படி தேடுவேன் அப்படின்னு அது கேட்கும். ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணணும். சோ தொடக்கூடாது, பார்த்தலே கூடாது. நீங்க அப்புறம் வேற எல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். தொடக்கூடாது. அவங்க கிட்ட ஒரு அடி டிஸ்டன்ஸ் நிக்கிறதுக்கு இன்னொரு சாஸ்திரம் சொல்லும். அதாவது ஒரு கல்யாணம் முன்னால ஒரு ஆண் பெண்ணுனா ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல முன்னால் நின்றுதான் பேசணும். கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். பெண் ஆணை பார்க்க கூடாது. ஆண் பெண்ணுடைய உருவத்தையோ கலரையோ ட்ரெஸ்ஸையோ. இதுவே அந்த காலத்துல அந்த பையன் என் பையன் பாரு ஹவு பியூட்டிஃபுல் யூ ஆர், அந்த புள்ள ஓ வித் திஸ் ட்ரெஸ் சொல்றானுங்களா இல்லையா பசங்க? அப்போ ஓங்கி விடணும். என் ட்ரெஸ் நீ ஏன்டா பார்க்க? அந்த புள்ள ஒரு முறைச்சு. அதாவது பாருங்க, அந்த பையன் ஒரு பையன் சொல்றான்னு வச்சுங்களேன், hey you are looking very beautiful. ஏதோ ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு வரேன் இன்னைக்கு. ஏன்னா காலேஜ் ஸ்கூல்ல ஒரு கலர் ட்ரெஸ் வரும். அதுக்கு தான் யூனிஃபார்ம் வச்சதே. பார்க்க கூடாதுங்கிறக்காக யூனிஃபார்மே. சரி, ஒரு கலர் ட்ரெஸ் போடும்போது அந்த பையன் என்ன சொல்லலாம்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணை பார்த்து, hey you are looking very very beautiful, you are looking like angel. ஒரு முறைச்சுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த வார்த்தையை நம்ம பேசுவானா? இந்த பிள்ளைங்க அப்படிங்க வேண்டியது. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிற இடமே. அவன் சொல்லும் போது ஒரு முறை ஒன்றும் பேச வேண்டாம். திரும்பி ஒரு முறைச்சோம்னா அவன் அப்படியே பக்கு ஆயிரும். ஓ இப்படிலாம் அவன் அந்த பெண்கள் தாங்க ஆண்களை தள்ளி வைக்கணும். ஆண்கள் கிட்ட வருவாங்க, பெண்கள் தான் அந்த பசங்க எப்படி தள்ளி நிறுத்துங்க. அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ண. நீங்க பார்வையில் நேர்கொண்ட பார்வையில் மனசு சுத்தமா இருக்கும்போது ஒரு முறைங்க அவன் பயந்துருவான். அப்படியெல்லாம் பசங்களாம் பயப்படாத பசங்களா பயந்துருவான். இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க சின்ன வயசுலயே. அவன் ஒரு வார்த்தை நம்மள படிக்கிறத தவிர வேற ஏதாவது விஷயம், நீ அழகா இருக்கிற அல்லது ஒரு சிம்பத்தி, ஐயோ பாவம் ஏன் சாப்பாடு கொண்டாலே நான் போய் வாங்கிட்டு வரப்பா, ஒரு முறைச்சனை எனக்கு தெரியும்.
நீ ஒன்றும் வாங்கி தர வேணாம் சொல்லணும்ல அந்த புள்ள. ஆஹா மண்டாது கொடு, அந்த கடையில பரோட்டா வாங்கிட்டு வா, இந்த கடையில லட்டு வாங்கிட்டு வான்னு சாப்பிட்டா என்ன நடக்கும்? பெண் குழந்தைகளை பெற்றவங்க யோசனை பண்ணுங்க, எங்க தப்பு நடக்குது? இங்கதான் நடக்குது. அவன் வருவான், அவன் இயற்கை அப்படிதான் படைச்சிருக்குது, ஆண் பசங்க வருவாங்க, அது இயற்கையினோட இதே அப்படித்தான். ஏன் மயில் நடனம் ஆடுது ஆண்மையில? டு அட்ராக்ட் த ஃபீமேல். இயற்கையா அப்படித்தான், ஆண் அட்ராக்ட் பண்ணுவான், அது இயற்கை, நீங்க வயல மாற்ற முடியாது. ஏன் மயில் ஆடுது, ஏன் குயில் கூவுது? ஆண் பறவைகள்லாம் பாருங்க என்னென்ன கலர்ல, என்ன இதுல போய் பாருங்க, அப்படியே எவ்வளவு கூடு கட்டி வச்சு கூப்பிடும், வா வான் ஆண் பறவை. பெண் பறவை அப்படியே நைஸா பார்க்கும், உள்ளதுல எது நல்ல கூடு, பெண் பறவை எது நல்ல கூடு செலக்ட் பண்ணும். ஏன்? இயற்கையா அப்படிதான் இருக்குது, ஆண்னா அப்படிதான் இருப்பாங்க. நீங்க உடனே ஆண் பசங்க சொல்லி கொடுத்து வளர்த்துங்க, ஆம்பளை பசங்க சொல்லி கொடுத்து வளர்த்துங்க, அதனாலதான் பிரச்சனை நடக்குது. அட இயற்கை எப்படி மாத்துவீங்க? அவன் வருவான், வந்துதான் வர்றதுதான் இயற்கையே. அப்ப பெண்ணுகிட்டதான் அத்தனை விஷயம் இருக்குது, அத்தனை விஷயம் பெண்ணுகிட்டு இருக்குது. அழிவதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே. அவன் வரும்போது ஒரு ஒரு ஃபயர், ஒரு கண்ணுல ஒரு பார்வை போதும், அப்படி 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 போய் நிக்கணும். அவன் அப்படி நிக்கணும். சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு. வாயின்ட்டு போகக்கூடாது. பொம்பளை சிரிச்சா போச்சு, எல்லாம் நீங்க லிங்க் பண்ணி பாருங்க எப்படி நம்மளுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்காங்க. சிரிச்சிடவே கூடாது, அப்படி ஒரு முறைக்கணும். தப்பா நடந்துக்கிட்டான், தப்பான பேச்சுகள் ஆரம்பிக்கிற இடத்துலயே அப்படி கட் பண்ண தெரியும். அப்புறம் ஈன்ட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் அங்க தொடங்குற விஷயம் அடாடாடாடா எத்தனை பிரச்சனை பாத்தீங்களா? ஐயோ கேட்டாவே பயமா இருக்குது. அதனாலதான் அழுத்தி அழுத்தி சொல்றேன், சாஸ்திரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்குன்னு பாருங்க. தொடுதல், பார்த்தல், அப்புறம் பாருங்க சல்லாப்பக, விளையாட்டா பேசிக்கூடாது, ஜோக் அடிச்சு கூடாது. அந்த சினிமால அதை பார்த்தேன், இந்த சினிமால சும்மா சிரிக்க வைக்கிறது. சாஸ்திரம் எங்க கை வைக்குது பாத்தீங்களா? சிரிச்சுக்க கூடாது, ஜோக் அடிச்சு. நீ ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை சிரிச்சுக்க யார் வேண்டானா? பையன்கிட்ட போய் என்ன ஜோக் வேண்டி கிடக்குது உனக்கு? சல்லாப்பம், விளையாட்டாக பேசுதல். அடுத்தது ஸ்வேலான், பரிகாசம் செய்யறது, கிரிட்டிசைஸ் பண்றது. பரிகாசம் செய்யக்கூடாது. ஆண் பெண்ணு மட்டும்தாங்க, ஆண் என்ன வேணா பண்ணிக்கலாங்க, பெண் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ விளையாட்டாக பேசுறது, ஜோக் அடிச்சுங்கிறது, சினிமாவில் இருக்கிற ஜோக்கை ஷேர் பண்ணிக்கிறது, இல்ல வேற ஒரு ஜோக்கு கிளாஸ் நடந்தத, காலேஜில் நடக்கிறத ஒரு மிஸ்ஸை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது பண்ணக்கூடாது. அடுத்தது ஆதிக்கம் முதலியவை. பார்த்தல், தொடுதல், விளையாட்டாக பேசுதல், பரிகாசம் செய்தல், இங்கதாங்க ஆணும் பெண்ணும் தப்பு நடக்கிற முதல் பிள்ளையார் சுழி. அதுக்கப்புறம் தான் ரோஸ் கொடுக்க வருவான். அதுக்கப்புறம் தான் ரோஸ் கொடுக்கவே வருவான். அந்த ரோஸ் கொடுக்கிற தைரியத்தை கொடுத்தது பெண். அப்படியெல்லாம் எல்லா பசங்களாம் எல்லாம் உடனே வந்தானே ரோஸ் கொடுக்க மாட்டானுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பெண் தான் காரணம் அத்தனைக்கு. அதனாலதான் பெண்ணை என்ன இது உடனே பெண்ணடிமை. ஆட இறைவனுடைய படைப்பே பிடித்தது இல்லைன்னா அடிமை. நான் அடிமை, யாருக்கு நான் அடிமை கிடையாது. இப்படி ஏன்னா பிசிக்கலி நான் வீக்கு, நான் கொஞ்சம் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கத்துக்கணும், இதெல்லாம் உற்ற வேண்டியது. அப்புறம் சமுதாயத்தில் நடக்கிற சீரலை கேட்டா கூட்டிட்டு போய் நான் என்ன அப்படியே வெட்டி போடுறானுங்க பிள்ளைகளை, இழுத்துட்டு போய் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வெட்டி ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு போயிடுறானுங்க. ஏன் அதெல்லாம் நடக்குது? எங்க தப்பு நடந்திருக்கும்? இந்த 4 விஷயத்துல இந்த பொண்ணு எங்க தப்புட்டு இருப்பா, அது அப்படியே டெவலப் ஆகிதான் ரயில்வே ட்ராக்ல போய் செத்து கிடக்கிற அளவுக்கு போகுது. அப்ப எங்க பிடிக்கணும்? ஏல பிடிக்கணும், ஜெட்டுக்கு போகாம இருக்கணும்னா இங்க பிடிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். அப்ப ஏன்னா அதுக்கு தெரியாது. நம்ம யோசனை பாருங்க, இதெல்லாம் கட்டுக்கோப்பா நம்மளை வளர்த்திட்டாங்க. இந்த காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு கட்டுக்கோப்புன்னு சொன்னாவே பிடிக்கிறது இல்லை. அப்போ ஒன்னொன்னு இன்னும் எச்சா விளக்க வேண்டியிருக்கு. அப்ப நமக்கு அந்த அறிவு இருக்கணும், இப்படி பண்ணினா நீ இப்படி ஆயிடுவ, ஓகேவா போன்றணும். போகாது, நாம போகாதேன்னு அது ஏங்கும், பதில் சொல்ல தெரியாது. போகாது, அது தப்பு, ஏன் தப்புங்க, பதில் அதுக்கு மேல தெரியாது சாஸ்திரம். அதனால அடுத்து பாருங்க, இன்னொன்றுக்கு பாருங்க, பிராணினக மிருத்தினி பூத்தானு. மற்ற இந்த பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கும் போதும், நைஷ்டிகி பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கும் போதும் ஒரு பிராணிகள் உடலுறவு கொள்ளுவதை பார்க்க கூடாது. இன்னைக்கு அதுதான் வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டு ஓடுது. நீங்க செல்லு எடுத்து போய் பாடுங்க, எல்லாம் ஓடுது.
சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதை பார்க்க கூடாது. பிரம்மச்சரி கிரகஸ்தாக்குல இது இல்லைங்க. கிரகஸ்தாக்குல இது மேட்டரே கிடையாது. இது எல்லாமே யாருக்கு? பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு நைஷ்டிகி ரெண்டு பேருமே இது காமன். இது எல்லாத்துக்கும் போதும். 2 பிரம்மச்சாரிக்கு இது போதும். அவங்க அதை பார்க்க கூடாது. இதை விட சாஸ்திரம் என்னங்க சொல்ல முடியும்? யாருங்க சொல்றா? இத கிருஷ்ணர் சொல்றாருங்க. இட்ஸ் நாட் மை வேர்டு. இட் இஸ் நாட் மை வேர்ட். தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு நினைச்சீங்கன்னா பாதியோட புரியாது, மனசுல பதியாது, ரெகனைஸ் ஆகாது. கிருஷ்ணர் சொல்றாரு, என் சத்தம் என் வாய் வழியா வருது, அவர் என்னை கருவியா வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அத்தனையும் சொல்றது கிருஷ்ணர். ஏன்னா இந்த தப்பெல்லாம் கலிகாலத்துல நடக்கிறவருக்கு முதல்லயே தெரிஞ்சு போச்சு. உஷாரா இருக்கவங்க இதை படிச்சு தேர்ந்துக்குங்க. மற்றதெல்லாம் எங்கேயோ போட்டு விட்டுட்டாரு. அடுத்தது அக்ரிகஸ்தக அக்ரதக விரஜேத்து. அதாவது இப்ப நான் சொன்ன பாத்தியா, பெண்களை பார்த்தல், தொடுதல், விளையாட்டாக பேசுதல், பரிகாசம், இதெல்லாம் அக்ரிகஸ்தக கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்களை தவிர அக்ரதக மற்றவங்க எல்லாரும் விட்டுறணும். கிரகஸ்தாக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன். மற்றவங்க எல்லாரும் யார் யார்? அப்ப யார் யாருங்க? பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவன், வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவன், சன்னியாசி ஆசிரமத்தில் இருக்கவனுக்கு இது போதுங்கிறார் இந்த ஸ்லோகம். ஃபார் பிரம்மச்சரிய ஆசிரமம், ஃபார் வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசி. என்ன சொல்றாரு? அக்ரஸ்தக அகிருகஸ்தக அக்ரதக தியஜேத். தியஜேத்னா யூ ஷுட் கெட் அவுட். இப்படி இருந்தாதான் வீடும் நாடும் நல்லா இருக்கும். இல்லைனா வீடும் நாடும் நாசமா போயிரும். அது எப்ப சொல்றான்னு பாருங்க. எந்த காலத்துல கிருஷ்ணர் சொல்லி வச்சது இன்னைக்கு எப்படி ஆகுதுன்னு பாருங்க. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் பார்த்துடலாம். அசௌச்சம் ஆச்சமனம் ஸ்நானம் சந்தியா உபாசனம் ஆர்ஜவம் தீர்த்த சேவா ஜபக அஸ்பிருஷ்ய அபக்ஷ்ய அசம்பாஷ்ய வர்ஜனம். ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்கு என்ன சொன்னேன்? முதலே சொன்னா சௌச்சம், தன்னுடைய பொருள்களை, துணிமணிகளை, ரூம, செப்பலை நீட்டா வச்சுக்கணும். ஆச்சமனம், வேதத்தை சொல்லப்பட்ட ஆச்சமனம். இங்க வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்களை செய்யும். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல வேதத்துல என்னென்ன டூ சொல்லி கிரகஸ்தன பஞ்சமகாயத்னங்கள் சொல்ல பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு நைசிகி பிரம்மச்சாரிகளுக்கு வேதம் விதித்திருக்கு சில கர்மங்கள், அதை செய்யணும். ஆச்சமனியம், ஆச்சமனம். அடுத்தது ஸ்நானம். என்ன எல்லாரும் தானே குளிக்கிறோம், இவங்க அதிகமா குளிக்கணும். பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்கும் கண்டிப்பா 2 times to 3 times குளிக்கணும். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா 2 times குளிக்கணும். ஸ்நானம் 3 தடவையோ 2 தடவையோ. அடுத்தது சந்தியா உபாசனம். சந்தி வேளையில் 3 சந்தி வருது பாத்தீங்களா? காலை, மதியம், மாலை. அதுல என்ன பண்ணணும்? குளிக்கணும். உபாசனம், சந்தியா உபாசனம், உபாசனம் பண்ணணும். 3 வேளையிலையும் குளிக்கணும், 3 வேளையிலையும் உபாசனம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஆர்ஜவம், நேர்மை இருக்கணும் மனசுல. அப்ப என்ன இருக்கணும்? உண்மை, வாய்மை, மெய்மை. 3 இருந்தா தான் அதுக்கு பேர் நேர்மை. 3 ஃபாலோ பண்ணணும். தீர்த்த சேவா, நிறைய யாத்திரை போகணும். நிறைய யாத்திரை போகணும். எங்கெங்க முடியுமோ அந்த பிரம்மச்சரி நைசிகி பிரம்மச்சரி இருக்கிறவங்க யாத்திரை நிறைய போகணும். ஜபக, ஜபம் பண்ணணும். மனம் சஞ்சலமா இருக்குங்கிற டைம் இல்லாம தொடர்ந்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து டெய்லி ஜபம் செய்ய வேண்டும். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸும் இது எல்லாம் பொருந்தும். ஜபம் பண்ணணும். அஸ்பிருஷ்ய, எதை சாஸ்திரம் தொடக்கூடாதுன்னு சொல்லுதோ தொடக்கூடாது. அபக்ஷ்ய, எதை அந்த வயசுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுதோ சாப்பிடக்கூடாது. அபக்ஷ்ய. அடுத்தது அசம்பாஷ்ய, பாஷ்யம். எதை சாஸ்திரம் பேசக்கூடாதுன்னு சொல்லுதோ அதையெல்லாம் பேசக்கூடாது. வர்ஜனம்னா விட்டு விடணும். எதை வர்ஜனம் விட்டு விட வேண்டும்? அஸ்பர்ஷ, எதை பொதுவாக சாஸ்திரம் எதை தொடக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை தொடக்கூடாது. அபக்ஷ்யம், அந்த வர்ஜனத்தை 3க்கு சேர்த்திக்கணும். அஸ்பிருஷ்ய வர்ஜனம், அபக்ஷ்ய வர்ஜனம், அசம்பாஷ்ய வர்ஜனம். எதை சாஸ்திரம் தொடக்கூடாதுன்னு சொல்லுதோ தொடக்கூடாது,
எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுதோ சாப்பிடக்கூடாது, எதை பேசக்கூடாதுன்னு சொல்லுதோ பேசக்கூடாது, எதை நீங்க என்ன ஆட் பண்ணிக்கணும், எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிச்சோ பார்க்கக்கூடாது, எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிச்சோ கேட்கக்கூடாது, எதை சுவைக்கக்கூடாதோ அதை சுவைக்கக்கூடாது. இது எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ரூல். அதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும், அந்த ஆசிரமே கெட்டு போயிடும். சர்வ ஆசிரம பிரயுக்தக அயம் நியமக குலநந்தன மத்பாவக சர்வபூதேஷு மனோவாக்காய சையம. இது ஈஸியான ஸ்லோகம், மீனிங் மட்டும் கொடுக்குறேன். எல்லா ஆசிரம், சர்வ ஆசிரமம் என்ன, எல்லா ஆசிரங்களுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது. பிரயுக்தகனா சர்வ ஆசிரம பிரயுக்தக, எல்லா ஆசிரமங்களுக்கும் இந்த மாதிரி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, கட்டு திட்டு பாடுகள் கொடுக்கப்பட்டு உள்ளது. ஏங்க எனக்கு அதெல்லாம் தெரியலீங்க, படிச்சா தாங்க தெரியும். படிக்காதவங்களா இப்படி இருக்காங்களா, அவங்கள என்னங்க பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. படிக்கணும். படிக்கலிங்கிறதுக்காக அங்கே எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார் இறைவன். அயம் நியமக, இந்த நியமத்தை, இப்ப நான் சொன்னப்பட்ட நியமங்களை கண்டிப்பாக விதித்திருக்கிறேன் நான்கிறார் கிருஷ்ணர். எல்லாத்துக்கும் விதித்திருக்கிறேன். இட்ஸ் மை ஆர்டர், நாட் ஆச்சாரியர்ஸ் ஆர்டர், நாட் சங்கராச்சாரியார் ஆர்டர்லாம் கிடையாது. மை ஆர்டர், யூ ஷுட் ஃபாலோ. குலநந்தன குலநந்தன உத்தவனை கூப்பிடாரு. குலநந்தன, நான் என்னென்ன நியமங்களை என்னென்ன ஆசிரமத்துக்கு கொடுத்திருக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும். விதிக்கப்பட்டுள்ளதோ எதுக்கு, எப்படி, எந்த ஆட்டிடியூட நீ ஃபாலோ பண்ணணும் தெரியுமா? கடனேன்னு ஃபாலோ பண்ணக்கூடாது, சிவனேன்னு ஃபாலோ பண்ணக்கூடாது. எப்படி ஃபாலோ பண்ணணும்? மத்பாவக சர்வபூதேஷு. பக்தி இந்த இடத்துல, ஏன்னா இது பக்தி கிரந்தமா இருக்கிறதுனால மத் பாவக சர்வ, எல்லா பூதங்களிலும் என்னை கண்டு பக்தியுடன் அர்த்தம். இறைவனை எல்லா பூதங்களிடமும் சர்வபூதேஷு என்னை பார்க்கிற அன்பு, அந்த பக்தி இருக்கணும். எதை நான் சொன்ன நாம்ஸை ஃபாலோ பண்ணும்போது என் மீது பக்தி இருக்கணும். தீட்டிக்கிட்டே இந்த இறைவனுக்கு வேற வேலை இல்லை, இதை செய்ய அதை செய்யுங்கிறார். அந்த ஆட்டிடியூட் இல்லாமல் ஒரு நீச்சவத்து இறைவன், ராஜா நீச்சவத்துனா அது ஒரு சேவகனை போல இறைவன் சொல்றாரு, அவர் எஜமானன், நான் சேவகன். அந்த ஆட்டிடியூடோட இதை ஃபாலோ பண்ணணும். மனோவாக்காய, மனம், நான் சொன்னது மனம் அல்லது வாக்கு அல்லது உடம், மூணுலையும் சையமாக கட்டுப்பாடு அவசியம். அது இல்லற கட்டுப்பாடுங்கிறது அவங்களுக்கு தனி, பிரம்மச்சரியர்களுக்கு தனி, வானப்பிரஸ்தத்துக்கு தனி, சன்னியாசத்துக்கு தனி. எதை நான் கொடுத்துருக்கணும், நான் கற்றுக்கலீங்க, எனக்கு தெரியலீங்கன்னா இல்லை தப்பிக்க முடியாது. கற்றுக்கணும், ஃபாலோ பண்ணணும். இது யார் சொல்கிறா? கிருஷ்ணர் சொல்கிறார். நாம் என்ன நினச்சிக்குவோம், நம்ம தான் கற்றுக்கவே இல்லை, நான் பாவம். அதான் பாவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கற்றுக்கணும். என்ன சொல்கிறாரு? யூ ஷுட் ஃபாலோ இட். நியமம், விதிங்கிறது. நியமம் என்னங்க? விதி. இதெல்லாம் உனக்கு கொடுத்த விதி, தலைவிதி அல்ல. இட் இஸ் அன் ஆர்டர்னு அர்த்தம், ஆர்டினன்ஸ்னு அர்த்தம். யூ ஹாவ் டு ஃபாலோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிகி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிகி ஓம்.